பாமக பலவீனம் அடையக்கூடாதுன்னு திருமாவளவன் நினைக்கிறாரா? பிசிகா நினைக்கிறது. ஏன்னா பாமக பலவீனம் அடைவது என்பது சனாதன சக்திகள் உள்ளே வருவதற்கு இடம் தரும். தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய அளவில் எந்த பிரச்சனைனாலும் பிஜேபி மேலே கொண்டு போய் பழிய போடுறதும் சனாதன சக்தி வந்துடும், பிஜேபி வந்துடும்னு இதையே சொல்லிட்டீங்களே. அது ஒரு பூச்சாண்டி மாதிரி பயம் காட்டினே இருக்கீங்களே. பிஜேபி மற்ற அரசியல் கட்சிகளைப் போல ஒரு சராசரியான அரசியல் கட்சி அல்ல. மற்ற இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி டிடிபியை போல, ஒய்எஸ்ஆர்சிபியை போல, டிஎம்சியை போல, ஆம் ஆத்மி கட்சியை போல ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல பிஜேபி. பிஜேபி என்பது ஒரு கொள்கை பின்புலத்தோடு இயங்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கொள்கை என்பது பிற்போக்குத்தனமாக மனித நேயத்துக்கு எதிரான பாகுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கான கொள்கையை கொண்ட ஒரு கட்சியாக, ஒரு அமைப்பாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. அதனுடைய அரசியல் வடிவமாகத்தான் பிஜேபி இருக்கிறது. ஆகவே அவளுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எல்லாத்துக்கும் பூச்சாண்டி காட்டல. அடிப்படை இந்த சமூக கட்டமைப்பு இப்படி இருக்கிறது, ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் சொசைட்டியாக இருக்குது, இது பாகுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகமாக இருக்கிறது. அந்த பாகுபாடுகள் நிறைந்த சமூகத்தை மெல்ல மெல்ல தளர்வு ஏற்பட்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக குடியரசு நாடாக இந்த நாடு மலர்ந்த பிறகு இந்த சட்டத்தின் மூலமாக மெல்ல மெல்ல அந்த தளர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தளர்வையே பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னும் அந்த சமூக கட்டமைப்பை, அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் சொசைட்டியை கட்டி காப்பாற்ற வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய ஒரு கட்சி தான் பிஜேபி. அதை எங்களுடைய கொள்கை எது? அந்த சமூக கட்டமைப்பை மாற்றி புதிய சமூக மாற்றத்தை உருவாக்குவது. அப்போது நாங்கள் நேரடியாக அதை தான் எதிர்த்தாக வேண்டும். அதை நோக்கி தான் எங்களுடைய போராட்டம். அதனால தான் எங்களுடைய தலைவர் கேட்டார், சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை சனாதன சக்திகளுக்கு பின்புலமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதை தூக்கி பிடிக்கிறது. ஜனநாயகத்தின் பக்கம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அதனால தான் சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா என்கிற கேள்வியை தலைவர் எழுப்பியிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு பூச்சாண்டி காட்டுவது என்பது அல்ல நோக்கம். இங்கே பாமக கூட ஒரு சமூக நீதியாக இயக்கமாக தோன்றிய அந்த இயக்கம் பலவீனப்பட்டால் யாருக்கு அது பயன்படும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சனாதன சக்திகளுக்கு அது பயன்படும்.